ஸ்கந்த புராணத்தில் உள்ள வைசாக மாச மாஹாத்மியம் 6ஆம் அத்தியாயம். ஒரு இல்லத்தின் பல்லியின் கதை. நாரத மாமுனிவர் கூறினார், அரசரே, வைசாக மாதத்தில் அதிக தாகம் மற்றும் நீண்ட தூரம் பயணம் செய்து சோர்வடைந்தவர்களுக்கு தண்ணீர் வழங்காதவர் ஒரு விலங்காக கீழ் இனத்தில் பிறப்பெடுப்பார். இது தொடர்பாக அவர்கள் பின்வரும் பழமையான கதையையும் ஒரு பிராமணருக்கும் ஒரு இல்ல பள்ளிக்கும் இடையிலான மிக அற்புதமான உரையாடலையும் மேற்கோள் காட்டுகிறார்கள். முன்பு இக்ஷ்வாகு மன்னரின் குடும்பத்தில் ஹேமாங்கன் என்ற ஒரு மன்னன் இருந்தார். அவர் பிராமணர்களுக்கு நன்மை செய்பவர். அவர் மிகவும் தாராள மனப்பான்மை கொண்டவர். அவர் எதிரிகளை வென்றார் மற்றும் அனைத்து புலன்களையும் தனது கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார். பூமியில் எத்தனை துகள்கள் இருக்கிறதோ அவ்வளவு நீர்த்துளிகள், கடல் போன்றவற்றில் எத்தனையோ, வானத்தில் எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கிறதோ அத்தனை பசுக்களையும் அவர் பரிசளித்தார். அவரது யாகங்கள் முடிந்த பிறகு அவர் விட்டு சென்ற குச புல்லால் பூமி முழுவதும் அழகு பெற்றது. பசுக்கள், நிலங்கள், இஞ்சின் விதைகள், அதாவது இஞ்சி செடியின் விதைகள், தங்கம் மற்றும் பிற பொருள்களை தானமாக கொடுத்து பல பிராமணர்கள் அவரால் திருப்தி அடைந்தனர். அவர் செய்யாத தானங்கள் எதுவும் இல்லை என்பது அனைவரும் அறிந்ததே. நிச்சயமாக அவர் கொடுக்காத ஒரே விஷயம் தண்ணீர் மட்டுமே. ஏனென்றால் அது எளிதில் கிடைக்கும் என்று அவர் எண்ணினார். பிரம்மதேவரின் உன்னத ஆன்மா கொண்ட மகனான வசிஷ்ட மாமுனிவரால் அவருக்கு அறிவுரை வழங்கப்பட்டது. இருப்பினும் தானம் செய்பவர், எங்கும் கிடைக்கும் மதிப்பற்ற பொருளை கொடுப்பவர் என்ன பலனை பெற முடியும் என்று அவர் வாதிட்டார். இந்த தவறான கருத்து மற்றும் அதை ஆதரிக்கும் வாதங்களுடன் அவர் எந்த பிராமணருக்கும் தண்ணீர் கொடுக்கவில்லை. கிடைக்காததை கொடுப்பதில் புண்ணியம் இருக்கும் என்பது அவரது கூற்று வெளிப்படையாகவே நன்கு நிறுவப்பட்டது. அவர் உறுப்புகள் இல்லாத பிராமணர்களையும் ஏழை பிராமணர்களையும் வாழ்வாதாரம் இல்லாதவர்களையும் வணங்கினார். வேதங்களை நன்கு அறிந்த, உண்மையை அறிந்த, பிரம்மத்தை விளக்கிய பிராமணர்கள் அவர் வணங்கவில்லை. எல்லா மக்களும் நற்பெயர் பெற்றவர்களை வணங்குவார்கள். அவர்களுக்கு பணக்கார பரிசுகளை வழங்குவார்கள். உதவியற்றவர்களுக்கு யார் உதவுவார்கள்? கல்வி அறிவு இல்லாத பிராமணர்கள், கைகள் கரங்கள் இல்லாத ஊனமுற்றோர் மற்றும் ஏழைகள். எனவே அவர்கள் அனுதாபத்திற்கு தகுதியானவர்கள். இவ்வாறு எண்ணி அவர் தனது சொந்த விருப்பப்படி தகுதியற்றவர்களுக்கு தனது குருவின் சம்மதம் இல்லாமல் சில செல்வத்தை வழங்கினார். இந்த பெரும் பாவத்தின் காரணமாக மன்னன் 3 பிறவிகளில் சாதக பறவையாகவும், ஒரு பிறவியில் கழுகாகவும், 7 பிறவிகளில் நாயாகவும் ஆனான். பின்னர் அவன் மிதிலையின் அரசனான ஸ்ருதகீர்த்தியின் இல்லத்தில் இல்ல பள்ளியாகவே பிறந்தான். அரசரே, பூச்சிகளை உண்டு தன்னைத்தானே காத்து கொண்டான். அந்த தீய மனம் படைத்தவன் 87 ஆண்டுகள் உள் இல்லத்தின் மேல் மாடியில் இருந்தான். ஒரு காலத்தில் வேதங்களை நன்கு அறிந்த ஸ்ருததேவன் என்ற ஒரு சிறந்த முனிவர் நண்பகலில் விதேக மன்னனின் இல்லத்திற்கு வந்தார். அவரை கண்டதும் மன்னன் மிகவும் மகிழ்ச்சி அடைந்தான். அவன் உடனடியாக எழுந்து மதுபர்க்கம் மற்றும் வரவேற்பு மூலம் வழங்கப்பட்ட பிற பொருள்களை கொண்டு அவனை வணங்கினான். அவர் உணவளித்த தண்ணீரை தன் தலையில் மேல் தெளித்தான். அதிர்ஷ்டவசமாக இல்ல பள்ளியானது அதன் மீதும் சில துளிகள் தெளிக்கப்பட்டது. உடனடியாக பள்ளியானது முந்தைய பிறப்புகளை நினைவில் கொள்ள முடிந்தது. முந்தைய கர்மங்களை நினைத்து பார்த்து அது மிகவும் துயரமடைந்தது. அந்த இடத்திற்கு வந்த பிராமணரிடம், என்னை காப்பாற்றுங்கள், என்னை காப்பாற்றுங்கள் என்று அழுது பிரார்த்தனை செய்தது. கீழ் அடுக்கை சேர்ந்த ஒரு பிராமணரின் சத்தத்தை கேட்ட பிராமணர் ஆச்சரியம் கொண்டார். அவர் கேட்டார், பள்ளியே, நீ எங்கிருந்து அழுகிறாய்? எந்த கர்மா உன்னை இந்த நிலைக்கு கொண்டு வந்தது? ஒரு குருதேவர் ஒரு சாதாரண மனிதனா, ஒரு அரசரா அல்லது ஒரு பிராமணனா? நீ யார் என்று எனக்கு கூறுவாய். மிகவும் பாக்கியவான் என்று நான் உன்னை மீட்டு விடுவேன்
இவ்வாறு செவிமடுத்த போது மன்னர் மிகுந்த அறிவாற்றல் கொண்ட ஸ்ருத தேவரிடம் கூறினார், நான் இக்ஷ்வாகு குலத்தில் பிறந்தவன். நான் வேதங்களிலும் சாஸ்திர நூல்களிலும் வல்லுனர். பூமியில் எத்தனை துளிகள் இருக்கிறதோ, எத்தனை நீர் துளிகள் இருக்கிறதோ, அவ்வளவு பசுக்களையோ, கடல் போன்றவற்றில் அல்லது வானத்தில் எத்தனை நட்சத்திரங்கள் இருக்கிறதோ அத்தனை பசுக்களையும் நான் பரிசளித்தேன். அனைத்து யாகங்களும் என்னால் செய்யப்பட்டன. ஏரிகள், கிணறுகள் தோண்டுதல் போன்ற பொது பணிகளையும் செய்தேன். தானங்கள் வழங்கப்பட்டன. வைசாக மாதத்திற்குரிய சடங்குகள் செய்யப்பட்டன. இன்னும் நான் ஒரு உயர்ந்த அந்தஸ்தை பெறுவதற்கு பதிலாக துன்பப்படும் நிலைக்கு தள்ளப்பட்டேன். 3 முறை நான் ஒரு சாதக பறவையாகவும் 1 முறை கழுகாகவும் பிறந்தேன். முன்பு பிராமணரே, ஒரு நாயாக பிறந்தது எனக்கு 7 முறை நடந்தது. இந்த மன்னர் தனக்குத்தானே தண்ணீரை தெளித்து கொண்ட பிறகு உங்கள் பாதங்களை சுத்தம் செய்த போது சில துளிகள் தற்செயலாக என் மீது விழுந்தன. இதன் மூலம் எனக்கு முந்தைய பிறவிகள் நினைவிற்கு வந்தன. எனது பாவங்கள் அனைத்தும் நீங்கிவிட்டன. நான் இன்னும் 28 பிறவிகளை ஒரு வீட்டு பள்ளியாக எடுக்கவில்லை. அவை விதியால் விதிக்கப்பட்டதாக தெரிகிறது. நான் அதை குறித்து மிகவும் பயப்படுகிறேன். அதற்கான எந்த காரணத்தையும் நான் காணவில்லை. எனக்கு முழுமையாக விளக்குங்கள். இவ்வாறு கூறப்பட்டவுடன் அந்த முனிவர் தனது சரியான அறிவு தரிசனத்துடன் அனைத்தையும் கண்டு, அரசரே கேளுங்கள். நீங்கள் கீழ் இன உயிரினங்களில் பிறந்ததற்கான காரணத்தை நான் உங்களுக்கு கூறுகிறேன். வைசாக மாதத்தில் நீர் வழங்கப்படவில்லை. அதில் ஸ்ரீ மகாவிஷ்ணு மிகவும் பிரியமானவர். தண்ணீரானது எளிதில் கிடைப்பதால் அது பயனற்றது என்று தாங்கள் முடிவு செய்தீர்கள். உங்கள் அறியாமையால் கோடை காலத்தில் கூட வழிப்போக்கர்களுக்கும் பிராமணர்களுக்கும் நீர் வழங்கப்படவில்லை. மேலும் தகுதியற்றவர்களுக்கு நீங்கள் தான தர்மம் செய்தீர்கள். தகுதியற்றவர்களை புறக்கணித்தீர்கள். எரியும் நெருப்பை ஒதுக்கி வைத்துவிட்டு சாம்பலில் ஒருபோதும் காணிக்கைகள் வழங்கப்படுவதில்லை. ஒரு மரம் வெவ்வேறு நிறங்களை கொண்டிருக்கலாம். அது இனிமையான நறுமணத்தை கொண்டிருக்கலாம். ஆனால் அது முள்களால் நிரம்பி இருந்தால் யாரும் அதை வணங்குவதில்லை. சிறந்த மனிதர்களில் அஸ்வத்தர் நாடப்பட தகுதியானவர் என்ற நிலையை அடைந்துள்ளார். ஒரு துளசி செடியை ஒதுக்கி வைத்துவிட்டு ஒரு முட்டை செடியை வணங்குவதா? உதவியற்ற தன்மை வழிபாட்டிற்கான அளவுகோல் அல்ல. முடவர் மற்றும் ஊனமுற்றோர் போன்ற உதவியற்றவர்கள் பரிதாபப்பட வேண்டியவர்கள். தவத்தை கண்டிப்பாக கடைபிடிப்பவர்கள் சரியான அறிவை பெற்றவர்கள். வேதங்கள் மற்றும் வேதங்களில் வல்லுநர்களாக இருப்பவர்கள் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் அவதாரத்தை போன்றவர்கள். அவர்கள் எப்போதும் வணங்கப்பட வேண்டும். மற்றவர்களை ஒருபோதும் வணங்கலாகாது. அங்கேயும் சரியான அறிவை பெற்ற பிராமணர்கள் எப்போதும் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் மிகவும் பிரியமானவர்கள். அரசரே, ஸ்ரீ மகாவிஷ்ணுவும் எப்போதும் சரியான அறிவை கொண்டவர்களால் நேசிக்கப்படுகிறார். எனவே அறிவுள்ள ஒரு மனிதன் போற்றப்படுவதற்கு தகுதியானவன் ஆவான். வழிபாட்டிற்கு தகுதியானவர்களில் மிக பெரியவராக அவர் நினைவு கூறப்படுகிறார். சிறந்த நடத்தை கொண்டவர்களை அவமதிப்பது இம்மையிலும் மறுமையிலும் துன்பத்திற்கு வழிவகுக்கிறது. பெரிய மனிதர்களுக்கு செய்யப்படும் சேவையே வாழ்க்கையின் நோக்கங்களை அடைய காரணம். கோடிக்கணக்கான குருடர்கள் ஒன்றாக சேர்ந்தாலும் அவர்களால் உண்மையில் இருப்பதை காண இயலாது. அதேபோல் 10,000 மந்தமான நபர்களின் சங்கம் கூட எந்த வகையிலும் பலனளிக்காது. தீர்த்தங்கள் வெறும் தண்ணீர் அல்ல. தெய்வங்கள் வெறும் களிமண் அல்லது கல் அல்ல. நல்ல மனிதர்களை பொறுத்தவரை அவர்கள் தங்கள் பார்வையால் மட்டுமே புனிதப்படுத்துகிறார்கள். ஆனால் நீண்ட காலத்திற்கு பிறகுதான். அவற்றால் நன்கு பயிற்றுவிக்கப்பட்டவர்கள் நல்ல மனிதர்களுக்கு செய்யப்படும் சேவையால் துன்பப்படுவதில்லை. அதேபோல் அமிர்தத்தால் ஊட்டப்பட்டவர்களின் பிறப்பு, இறப்பு, முதுமை போன்றவற்றால் பாதிக்கப்படுவதில்லை. இக்ஷ்வாகு மன்னரின் குடும்ப வாரிசே தாம் தம்மால் படைக்கப்படவில்லை. நல்ல மனிதர்களுக்கு சேவை செய்யப்படவில்லை. எனவே இந்த துரதிருஷ்டம் தாழ்ந்த இனத்தில் பிறப்பு தமக்கு நேர்ந்துள்ளது.
தீமையை அமைதியை அடைவதற்காக வைசாக மாதத்தில் நான் செய்த புனித சடங்குகள் மூலம் நான் பெற்ற அனைத்து புண்ணியங்களையும் உனக்கு தருவேன். இதன் மூலம் கடந்த கால, நிகழ்கால மற்றும் எதிர்கால கர்மங்களின் அனைத்து தீய பலன்களிலிருந்தும் தாம் விடுபடுவாய். இதனை கூறி சம்பிரதாயமாக தண்ணீரை பருகிய பிறகு அவர் அந்த சிறந்த புண்ணியத்தை தானம் செய்தார். ஒரு நாளில் எடுக்கப்பட்ட புனித நீராட்டத்தின் புண்ணியத்தை பிராமணர் பரிசாக அளித்த போது அந்த மன்னர் தனது அனைத்து பாவங்களையும் தணித்தார். அவர் இல்லத்து பள்ளியை பறித்தார். அவர் தெய்வீக மாலைகள், ஆடைகள் மற்றும் ஆபரணங்களை அணிந்திருந்தார். அனைத்து உயிரினங்களும் பார்த்து கொண்டிருக்கும் போது மிதிலை மன்னரின் மாளிகையில் பயபக்தியுடன் கரம் கூப்பி நின்றார். அவர் அவற்றை சுற்றி வந்து வலம் வந்து வணங்கினார். அவர்களால் அனுமதிக்கப்பட்டவுடன் மன்னர் ஒரு தெய்வீக வான்வழி ரதத்தில் ஏறினார். அழியாதவர்களால் புகழப்பட்ட அவர் ஸ்வர்க்கத்திற்கு சென்றார். அங்கு எந்த சோம்பலும் இல்லாமல் காமத்துடன் 10,000 ஆண்டுகள் மிகுந்த இன்பங்களை அனுபவித்தார். பெருமானே இக்ஷ்வாகு குலத்தில் காக்குஸ்தராக மறுபிறவி எடுத்தார். அந்த பெருமானே ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் ஒரு பகுதியாக இருந்தார். அவர் ஸ்ரீ மகாவிஷ்ணுவின் நண்பர். தேவேந்திரர் 7 கண்டங்களை கொண்ட முழு பூமியையும் அவர் பாதுகாத்தார். அவர் பிராமணர்களின் புரவலராக இருந்தார். நல்லவர்களால் மதிக்கப்பட்டார். வசிஷ்ட மாமுனிவரால் ஞானம் பெற்று வைசாகத்தில் செய்யப்பட வேண்டிய அனைத்து நல்ல சடங்குகளையும் அவர் செய்தார். அதன் மூலம் அவர் அனைத்து அசுபங்களையும் தீமைகளையும் நீக்கினார். தெய்வீக அறிவை பெற்ற பிறகு அவர் ஸ்ரீ மகாவிஷ்ணுவுடன் சாயுஜ்ய வடிவத்தில் முக்தியை பெற்றார். எனவே வைசாக மாதமானது மங்களகரமானது. சடங்குகள் அனைத்து மனிதர்களாலும் செய்யப்பட்டால் வைசாகம் நீண்ட ஆயுள், புகழ் மற்றும் செல்வத்தை அளிக்கிறது. இது பெரும் பாவங்களை அளிக்கிறது. இது வாழ்க்கையின் அனைத்து நோக்கங்களையும் அடைய காரணமாகிறது. பகவான் ஸ்ரீ மகாவிஷ்ணுமூர்த்தி இதன் மூலம் மகிழ்ச்சி அடைகிறார். வைசாக மாதத்தில் வசந்த காலத்தில் 4 சாதிகளை சேர்ந்த அனைத்து மனிதர்களாலும் வாழ்க்கையின் 4 நிலைகளிலும் பெரிய புனித சடங்குகளை செய்ய வேண்டும். ஸ்ரீ வைசாக புராணத்தின் 5ஆம் அத்தியாயம் இனிதே நிறைவடைந்தது.